இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் வியாழன். பவுலடியார் தனது 3வது நற்செய்தி பயணத்தை முடித்துக்கொண்டு எருசலேம் திரும்பினார். சகோதரர்கள் அவரை வரவேற்றனர். ஆனால் யூத தீவிரவாதிகளோ அவரை வெறுத்தனர். எப்படியாவது தொலைக்க வழி தேடினர். நம் மக்களுக்கும் திருச்சட்டத்திற்கும் இப்புனித இடத்திற்கும் எதிராக எங்கும் எல்லாருக்கும் போதிப்பவன் இவன்தான் என்று கூறி பவுலடியாரை பிடித்து கொண்டனர். குழப்பம் மிகுந்தது. படைத்தலைவன் வந்து அவரை மக்கள் கையினின்று விடுவித்தான். பவுலடியார் இந்த வாய்ப்பையை பயன்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்தில் அவர்களே வியக்கும் வகையில் எபிரேய மொழியில் பேசினார். தன்னுடைய யூத பிறப்பு, சட்டத்தில் வளர்ச்சி, பின் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு, நற்செய்தி பணி ஆகியவற்றை பற்றி மக்களுக்கு போதித்தார். ஆனால் கடின உள்ளம் கொண்ட யூதர்கள், ஒழியட்டும் இந்த பயல், இவன் உயிரோடு இருக்க தகுதியற்றவன் என்று கத்தி மீண்டும் குழப்பம் செய்தனர். தன் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையையும் பவுலடியார் நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தி இருப்பது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பவுலடியார் தன் உரிமைகளை என்றுமே விட்டு கொடுத்ததில்லை. போதிப்பது தன் தலையாய உரிமை என்று உணர்ந்த பவுலடியார் அதற்கு தடையாக இருந்த எதையும் கண்டித்தார். எருசலேமில் அவரை சாட்டையால் அடிக்க தயாராயினர். அச்சமயம் தான் ஒரு ரோமை குடிமகன் என்ற சலுகையை பயன்படுத்தி ரோமை குடிமகன் ஒருவனை சாட்டையால் அடிக்க உங்களுக்கு உரிமையுண்டோ என்று கேட்டு நூற்றுவர் தலைவனையே மிரட்டினார் பவுலடியார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்திருக்கவும் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். பிலிப்பியர் 3 இறைவாக்கியம் 8 என்று கூறிய பவுலடியார் தான் பெற்றிருந்த ரோமை குடியுரிமையை முன்வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் என்றால் அது சுயநலத்திற்காக அன்று, அந்த இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அறிவிப்பதற்காகவே ஆகும். ஏனெனில் எனக்கு வாழ்வதென்பது கிறிஸ்துவே, சாவது ஆதாயமே. பிலிப்பியர் 1:21. யூத தலைமை சங்கம், சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்கள் ஆகியோரை கொண்ட யூத தலைமை பீடமாகும். இப்படிப்பட்ட யூத சங்கம் தான் இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட்டது. மார்க்கு 14 இறைவாக்கியம் 64. இயேசுவுக்காக துன்புறுவதை பெரும் பேராக கருதியவரே பவுலடியார். ஆனால் தன்னை அநியாயமாகவும் சுயநலத்திற்காகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கியவர்களை மடக்குவதிலும் அவர்களை எதிர்ப்பதிலும் கை தேர்ந்தவர். யூத சங்கத்தில் பரிசேயரும் இருந்தனர், சதுசேயரும் இருந்தனர். இறந்தோர் உயிர்த்தெழுவது பற்றி அவர்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தது. முந்தியவர் இதனை ஏற்றனர், பின்னவரோ இதனை எதிர்த்தனர். இதை நன்கு அறிந்திருந்த பவுலடியார் தான் பரிசேயன் என்றும் இறந்தோர் உயிர்த்தெழுவர், அதாவது இயேசுவின் உயிர்ப்பும் நமது உயிர்ப்பும் என்ற உண்மையின் பொருட்டுத்தான் தீர்ப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சங்கத்தின் முன் எடுத்துரைக்கிறார். இதை நன்கறிந்த பவுலடியார் தான் பரிசேயன் என்றும் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்ற உண்மையின் பொருட்டு தான் தீர்ப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சங்கத்தின் முன் எடுத்துரைக்கிறார். பவுலடியார் எதிர்பார்த்தவாறே சபை
இரண்டுபட்டது. பரிசேயர் பவுலடியார் நிரபராதி எனவும், சதுசேயர் அவர் குற்றவாளி என்றும் வாதாட துவங்கினர். இதனால் குழப்பம் ஏற்பட்டு பவுலடியார் விடுவிக்கப்படுகிறார். பவுலடியாரின் அனைத்து செயல்களும் கிறிஸ்துவுக்கு அவர் பகரும் சாட்சியமே அன்றி வேறல்ல. இந்த வேதனைகளில் எல்லாம் பவுலடியார் கூறியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இவையே: திரு அவையாகிய தம் உடலின் பொருட்டு கிறிஸ்து பட வேண்டிய வேதனைகளில் இன்னும் குறைவாய் இருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன். கொலோசியர் 2:24 என்று என் வேதனைகளில் இப்படி கூற தயாரா? நற்செய்தி யோவான் 17 இறைவாக்கியங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசுவின் இறுதி ஜெபம் தொடர்கிறது. சீடர்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் இயேசு வேண்டுகிறார். பாதுகாத்தருளும். சீடர்களின் சிறு மந்தையானது தந்தையால் மகனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒன்று. யோவான் 3:35. இம்மந்தையை பாதுகாத்து வழிநடத்தி வாழ்வளிப்பது ஆயனின் கடமை. என் ஆயன் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? ஏனெனில் நீர் என்னோடு இருக்கின்றீர். உமது கோலும் கைத்தடியும் எனக்கு ஆறுதல். திருப்பாடல் 23 என்று மந்தை கூறுமளவுக்கு இயேசு மந்தைப்பால் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். இப்போது அம்மந்தையை பாதுகாக்கும்படி தந்தையிடம் வேண்டுகிறார். யோவான் 17 இறைவாக்கியம் 15. ஆண்டவர் என்றும் நம்முடையவும் நம் உற்றார் உறவினருடையவும் பாதுகாப்பாய் இருந்து உதவிட வேண்டுவார். உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும். உன் கால் இடற விடமாட்டார். இதோ இஸ்ரவேலை காப்பவர் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. திருப்பாடல் 120. அர்ச்சித்தருளும். அர்ச்சித்தல் என்ற சொல்லின் அடிப்பொருள் தனிப்படுத்துதல் என்பது. தனிப்படுத்தப்பட்ட பொருளோ ஆளோடு புனிதப்படுத்தப்பட்டு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் புனிதர். எசாயா 6:3. எனவே அவருடைய மக்களும் பாவத்திலிருந்து அகற்றப்பட்டு புது வாழ்வு வாழ வேண்டும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நாம் தூயவராய் இருப்பதால் நீங்களும் தூயவராய் இருங்கள். லேவியர் 19 இறைவாக்கியம் 2. மீண்டுமாக 20 இறைவாக்கியம் 7. இஸ்ராயலர் இறைவனுக்கு ஏற்ற மாசற்ற மக்களாய், தூய்மையான மக்களாய் இருந்தது போல விடுதலை பயணம் 19 இறைவாக்கியம் 3 முதல் 6 முடிய நாமும் இறைவனுக்காக பிரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ வேண்டும். புனிதம் நாம் நமது தனி முயற்சியால் அடையும் ஒரு இலக்கு அன்று, மாறாக அது இறைவனின் கொடை. அக்கொடையை பெற நாம் இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும். இறைவனுடைய அருள் தேவை, நமது முயற்சியும் தேவை. புனிதத்தை பெற வேண்டி பெறுவோமா? புனிதம் இரு நோக்குடையது. புனித கடவுள் தம் புனிதத்தை காட்டியது மக்கள் அன்பிலேத்தான். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3 இறைவாக்கியம் 16. அதுவே அவரது புனிதத்தின் வெளிப்பாடு. இதை போன்று தான் நமது புனிதத்தன்மையும் அமைய வேண்டும். நமது கடவுள் பற்று நாம் கடவுளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பதற்காக அன்று,
மாறாக நாம் கடவுளுக்காக மக்கள் பணிக்கென ஒதுக்கப்பட்டவர்கள். எனவே நமது புனிதத்தின் இரு முனைகளும் கடவுளும் மக்களும் ஆவர் என்பதை மறக்கக்கூடாது. கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாதவன் தான் கண்டிராத கடவுளுக்கு அன்பு செய்ய இயலாது. 1 யோவான் இயல் 4 இறைவாக்கியம் 20. நம் புனிதம் செயல்படுவது பிறர் அன்பிலே என்பதை உணர்வது எப்போது? நமது புனிதம் கோயில் புனிதமா அல்லது இரண்டும் கலந்த ஒரு முழு புனிதமா? இறைவன் நம்மை புனித நிலைக்கு உயர்த்துவாராக. ஆமேன்.